இன்றைய ஆத்மீக தேன். இந்த டிசம்பர் மாதத்திலும் தம்முடைய நாமத்தை கொண்டே வெளிப்படுகிற தேவன் ஏசாயா 9:6 சொல்லுகிற வண்ணமாக, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் சகோதரன் என்று அழைக்கப்படுவார். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 133 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானதோ. அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அவனுடைய தாடியில் வடிகிற அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதான நல்ல தைலத்துக்கும் எர்மோனின் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை தன்னுடைய சகோதரன் என்று அழைத்துக் கொள்வதில் வெட்கப்படவில்லை. இடுக்கண்களில் உதவும்படியாகவே நம்முடைய சகோதரன் பிறந்திருக்கின்றான். அநேக சகோதரர்கள் நடுவில் அவர் முதன்மையாய் இருக்கும்படியே தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். ஆம், நம்முடைய இடுக்கண்களில் உதவும் தம்மை போல் நாமும் வாழ வேண்டும் என்று அவர் நம்முடைய சகோதரனாய் இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த சகோதரனோடு நாம் வாசம் பண்ணும் பொழுது அது எத்தனை நன்மையும் இன்பமுமா இருக்கும். சகோதரனின் பிரயாசம் நமக்கு நன்மையாகவும், அவருடைய புகழ்ச்சி அவருடைய நாமம் தரித்த நமக்கு இன்பமாகவும், அவரோடு இசைந்து வாழ்வதினால் அவருடைய நற்சாட்சி நமக்கு நறுமணத்தை உண்டாக்கும் தைலமாகவும், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற வறட்சிகளை நீக்கும் குளிர் பனியாகவும், அவருடைய சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு ஆசீர்வாதத்தின் சுதந்திரமாகவும், அவருடைய ஜீவன் நமக்குள் நல் வாழ்வையும் நல்குகின்றதாய் இருக்கின்றது. எனவே சகோதரனாகிய கிறிஸ்தேசுவுக்குள் எப்பொழுதும் மேன்மை பாராட்டி அவரை புகழ்ந்து அவரோடு இசைந்திருப்போம். கர்த்தர் நம்மை சகலவித ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எப்பொழுதும் எங்களுடைய இடுக்கண்களிலும் எங்களுடைய மகிழ்ச்சியிலும் எங்களுடைய எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருந்து நடத்தும் நல் சகோதரனாய் இருக்கின்றபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த பண்டிகை நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகள் உமக்குள் பூரித்து மகிழும்படியாய் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை மேன்மை உள்ளவர்களாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.